எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமளையும் வேண்டி விரும்பி அடர. ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் விமலவர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலைமுறைகிட்ட தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. எங்க ஐயாவை தப்பா பேசினா கத்தி எடுத்து வெட்டிடுவேன் அப்படின்னு பாமக பெண் ஒருவர் பேசின பேச்சு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பரபரப்பா பகிரப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அதோடைய விளிம்பாக திராவிட கட்சிகள் இருக்கிற திராவிட கட்சியோட பாத்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கிற தற்கூரிகள் எல்லாம் பாமகவையும் பாமக தரப்புல இருந்து பேசின பெண் அவர்களையும் பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அந்த விமர்சனத்துக்கு தான் நாம இன்னைக்கு பதிலடி கொடுக்க வந்திருக்கோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களுடைய வயதை கூட பாத்தீங்கன்னா பொருட்படுத்தாமல் அவர் கொடுத்த அதானி விவகாரத்தை பாத்தீங்கன்னா மறுக்காம நேரடியா பாத்தீங்கன்னா அவருக்கு வேற வேலை கிடையாது, அவர் வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு, அந்த அறிக்கைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு பேசிட்டு போனதுடைய விளைவாக பல மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பாமக கட்சி சார்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை பாத்தீங்கன்னா முன்னெடுத்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே தீரணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் பண்ணாங்க. அப்படி ஒரு விஷயமாக தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தின் விளிம்பாக பாத்தீங்கன்னா காவல்துறை அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. இந்த பெண் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த காவல்துறை வாகனத்துல ஏறிட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஐயாவை பத்தி யாராவது பாத்தீங்கன்னா தப்பா பேசுனா நான் கத்தி எடுத்து வெட்டிடுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பெரிய தப்பு? அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா யாராவது பாத்தீங்கன்னா தப்பா பேசினாவோ தப்பா பாத்தீங்கன்னா சொன்னாவோ ஒரு மகளா பாத்தீங்கன்னா கோவம் வருந்தானே, அதோடைய வெளிப்பாடா தான் பாத்தீங்கன்னா அவங்க பேசியிருக்காங்க. புரியுதுங்களா? இதை தாண்டி பாத்தீங்கன்னா இதுல விமர்சனம் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயத்த நான் பாத்தீங்கன்னா பார்த்த விஷயம் என்னன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவன் பூரா பாத்தீங்கன்னா அன்னைக்கு எங்க பெண் நிர்வாகி பேசினாங்கல்ல அந்த பேச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாமக தரப்புல இருந்து நீங்க விமர்சனம் பண்ணீங்கல்ல, இதுக்கு மட்டும் எப்படா நீங்க பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு நூதனமா ஒரு கேள்வி கேட்கிறானுங்க. முதல்ல விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து பேசின பெண் ஒருவர் என்ன பேசினாங்கன்னா கொலை மிரட்டல் விடுத்தாங்க, கழுத்து அறுத்துருவன்னு சொன்னாங்க. நேரடியாக ஒரு பெண்ணை பாத்தீங்கன்னா கொலை பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விடுதலை சிறுத்தை சார்ந்த பெண் நிர்வாகி பேசினாங்க. புரியுதுங்களா? பாமகவுடைய பாத்தீங்கன்னா கொடி கம்பத்தையும் அந்த பெண் அவர்கள் இடிச்சாங்க, விடுதலை சிறுத்தையோடைய கொடி கம்பத்தையும் பாத்தீங்கன்னா இடிக்க முற்பட்டாங்க. இதோடைய விளிம்பாக பாமக தரப்புல இருந்து யாரும் பாத்தீங்கன்னா அப்படி பேசல, ஆனா அவர்களை குறிப்பிட்டு அவங்களை கழுத்தெருவத்திருன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் ஒருவர் பேசினாங்க. அதோடைய வெளிப்பாடாக மிக பெருசா பாத்தீங்கன்னா விமர்சனம் வைக்கப்பட்டது. இவங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா வாகனத்துல ஏறி எங்க ஐயாவை யாராவது தப்பா பேசினா யாரையுமே குறிப்பிடல, யாராவது தப்பா பேசினாதான் நான் கத்தி எடுத்து வெட்டிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. தப்பா பேசாம விட்டுட்டாங்க அப்படின்னா யாரும் பாத்தீங்கன்னா அதை செய்ய போறது கிடையாது. இவங்க பேசுனதுனாலே அதை பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் சூழல்ல பாமக பாத்தீங்களா எப்படி பாத்தீங்கன்னா பெண் நிர்வாகிகளை வளர்த்தெடுத்திருக்கு அப்படின்னு பெரிய யோகியவனுக்கு மாதிரி பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவனுக்கும் திமுக சார்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாமகவுக்கு பாடம் எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் வேண்டாம் அப்படின்றதுதான் எங்க தரப்புல நாங்க சொல்லிக்கிற மிகப்பெரிய வார்த்தையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே நீலிக்கண்ணர்லாம் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை சார்ந்தவங்களாம் படிக்க வேண்டாம். புரியுதுங்களா? நீங்க பேசுனதோடைய விளைவு வேற. நீங்க கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு தனி நபரை குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்தீங்க. ஆனா இவங்க பொதுவா பாத்தீங்கன்னா யாராவது எங்க ஐயாவை பேசினா யாராவது தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இன்னார் பாத்தீங்கன்னா பேசினாங்க, இன்னாரும் நான் பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து வெட்டுவேன் அப்படின்னு எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்க குறிப்பிடல. அதே போல இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னா பாமக தரப்புல இருந்து ஒரு பெண் பேசினா அது வீரம், விடுதலை சிறுத்தை சார்ந்து இருக்கிற ஒரு பெண் பேசினா பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னடா அப்படின்னு கேக்குறாங்க. உங்க பெண் தரப்புல இருந்து பேசினது வீரம் கிடையாது, அது வீரமான பேச்சும் கிடையாது, கொலை மிரட்டல். புரியுதுங்களா? பாமக தரப்புல இருந்து பேசப்பட்டது. இவங்க எங்களுடைய தலைவரை பாத்தீங்கன்னா மிக பெருசா பாக்குறாங்க, அதோடைய நிலைப்பாடா பாத்தீங்கன்னா அது பேசப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இதை தாண்டி பாத்தீங்கன்னா இதுல பேசுறதுக்கோ விமர்சனம் பண்றதுக்கோ எந்த ஒரு இடமும் கிடையாதுன்றதுதான் மீண்டும் மீண்டும் பாமக தரப்புல இருந்து நாங்க சொல்ல வேண்டிய
விஷயமா நாங்க பாக்குறோம். புரியுதுங்களா? அடுத்த ஒரு விஷயம், பாமக தரப்புல இருந்து பாமக பெண் நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஆக்ரோஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது இடத்துல பேச வேண்டிய நிலைப்பாடு நமக்கு தேவையில்லைன்றதையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இப்படியாப்பட்ட பேச்சுக்களை நம்மளுடைய மருத்துவர் ஐயா அவர்களோ அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ பெரும்பளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா ரசிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அண்ணன் அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எந்த வழக்கும் இல்லாம நாம இன்டலெக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்மளுடைய டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுதான் அண்ணன் அன்புமணி அவர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புல இருக்கிற ஐயா அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற பேச்சுக்களை பெருமளவிற்கு ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? அதனால இந்த ஒரு பேச்சை வந்து பாத்தீங்கன்னா விமல்வர்மன் ரசிக்கிறான்னு கேட்டா நான் வரவேற்கிறேன். புரியுதுங்களா? நான் அண்ணன் அன்புமணி அவர்கள் ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேனே ஒழிய, விமல்வர்மனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா பேசின விஷயம் சரியானதுதான். ஏன்னா எங்க ஐயாவை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதையும் பேசாம இருந்தா நாங்க ஏன்டா வந்து பாத்தீங்கன்னா உங்க வம்புக்கு வர போறோம், எங்க வம்புக்கு வந்தா மட்டும்தான் நாங்க இது போன்ற முன்னெடுப்புகளை வந்து பாத்தீங்கன்னா செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய வெளிப்பாடு. இதை நாம வந்து பாத்தீங்கன்னா பெருமளவிற்கு வந்து விமர்சனம் பண்றதுக்கோ இதை வந்து பாத்தீங்கன்னா பெரிய போதாகாரமா வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கோ எந்த விஷயமும் கிடையாது. அதனால திமுக உடன்பிறப்புகளும் திமுக இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அல்ல கைகளும் அப்புறம் திமுக வந்து பாத்தீங்கன்னா எங்க நம்மளை கழட்டி விட்டுருமோ அப்படின்னு தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிலைப்பாடாக வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள்லாம் எங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய எந்த அவசியமும் வேண்டாம் அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா பாமக தரப்புல இருந்து நாங்க சொல்லிக்க விரும்புறோம். அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த இந்த விஷயமும் அவங்க பேசின விஷயமும் தனி விமல்வர்மனா நான் பெருமளவிற்கு சந்தோஷமா வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய எதிர்மும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன். பள்ளி பையன்